ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இந்த சேனல்ல படம்னு ஒன்று பார்த்து பல நாள் ஆச்சுல்ல. என்னங்க பண்றது, கரகம் படம் கிடைக்கிறதுக்குள்ள படாத பாடு பட வேண்டியதா இருக்கு. வேற வேற சேனல்ல படம் போடலான்னு பார்த்தா உங்களுக்கு பிடிக்கல. கிரைம் த்ரில்லர் மிஸ்ட்ரின்னு இப்படியா தான் கேக்குறீங்க. ஸோ அப்படி ஒரு படம், அதாவது இப்போ நம்ம பார்க்க போறோம் இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு படம் கிடைக்க கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, கோச்சிக்காதீங்க. ஸோ இப்போ படத்தை பத்தி பார்த்துருவோமா. இன்னைக்கு நம்ம 2016 ரிலீஸ் ஆன மர்டர் இன் ப்ராவன்ஸ்ன்ற ஒரு பிரெஞ்சு மர்டர் மிஸ்ட்ரி மூவியை தான் பார்க்க போறோம். எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்ப அமைதியா ரன் ஆயிட்டு இருக்க ஒரு ஊருங்க. திடுதுப்புன்னு அங்க புதுசா உருவான ஒரு கில்லர் தொடர் கொலைகள் பண்றான். பண்ற ஒரு கொலையிலையும் அந்த நாட்டோட புராதன புக்கு ஒன்று பேஸ் பண்ணி அதுல இருக்க வரிகளை க்ளூவா கொடுத்து அடுத்து யாரை கொல்ல போறன்றத இன்டைரக்டா சொல்றான். அவன் கொடுக்குற க்ளூஸ்ல இருக்க பஸ்லெல்லாம் சால்வ் பண்ணி கில்லர் அடுத்து யாரை கொல்ல போறான்றத கண்டுபிடிக்க முடியுதா இல்லையா. அப்புறம் எதுக்காக கில்லர் சில பேரை மட்டும் பார்த்து பொறுக்கி கொலை பண்றான். கடைசியா யார் அவன்ற ட்விஸ்ட ஒரு லேடி காப் எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கிறான்றது தாங்க படத்தோட கதை. வாங்கலாம், யார் இந்த புராதான புறாத்தோக்கு படத்துக்குள்ள போய் பார்த்துருவோம். அதுக்கு முன்னால நம்ம சீரிஸ் சேனலோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அங்க புதுசா ஒரு வேற லெவல் சீரிஸும் ஆன்கோயிங்ல போயிட்டு இருக்கு. விருப்பம் உள்ளவங்க அந்த சேனலுக்கு போய் வீடியோஸ் பார்த்து மஜா பண்ணுங்க. இப்போ இந்த படத்தை ஓபன் பண்ணா அதிகாலை நேரம் ஆத்தங்கரை ஓரம் ஒரு ஆத்துக்கு பக்கத்துல இருக்க பெரிய மலைப்பகுதிக்கு கையில துப்பாக்கியோட ஒருத்தன் வேட்டையாட வரான். கூடவே அவனோட நாயும் வந்திருக்கு. கொஞ்ச நேரம் அவன் கூட வாலாடி சுத்திட்டு இருந்த நாயவோ திடீர்னு காணோம். வேட்டைக்காரன் நாயை தேடி போயிட்டு இருக்கப்போ இங்க யாரோ மறைஞ்சு நின்று அவனை வாட்ச் பண்ணிட்டு இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங். சோ பயத்துல துப்பாக்கியால எங்கெங்கயோ கண்ணாபின்னான்னு ஷூட் பண்றான். ஒரு கட்டத்துல அவன் கையில இருக்க துப்பாக்கி தவறி கீழே விழுந்ததும் இவனுக்கு முன்னால துப்பாக்கியோட வந்த கில்லர் வேட்டைக்காரனை லாக் பண்ண. அப்புறம் இதே மலைப்பகுதியில வேட்டைக்காரன ஒரு இடத்துல படுக்க போட்டு கை ரெண்டையும் கட்டி போட்ட கில்லர் அவன் எடுத்துட்டு வந்த டூல் பாக்ஸ்ல இருந்து ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு வேட்டைக்காரன் கிட்ட நெருங்குறான். இங்க சீனை கட் பண்ணாங்க. வெளியூர்ல படிச்சு அங்கேயே 2-3 புக்கு எழுதி ரைட்டரா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு இப்ப சொந்த ஊருக்கு வந்து அவ அம்மாவை மீட் பண்றா. நம்ம இவ பேரை ரைட்டர்னும் அவ அம்மா பேரை ஆன்டின்னு வச்சுப்போம். ஆன்டி ரைட்டர் இங்க வர வச்சதுக்கான முக்கிய காரணமே 1500கள்ல பிரான்ஸ்ல நாஸ்ட்ரடாமஸ்ன்ற ஒரு சயின்டிஸ்ட் இருந்திருக்காரு. அவர் சயின்டிஸ்ட், டாக்டர், எதிர்காலத்தை கணிக்கிறவரு, ஜோசியக்காரரு, எப்படி வேணும்னா சொல்லலாங்க. ஆளு அவ்வளவு திறமையா கையில வச்சிருந்திருக்காரு. அதோட அவர் எழுதி நாஸ்ட்ரடாமஸ்ன்ற ஒரு புக்கும் வெளியே வந்திருக்கு. பட் எந்த ஒரு புக்கு அச்சடிச்சு வெளியே வரதுக்கு முன்னாலேயும் அதோட ஸ்கிரிப்ட்னு ஒன்று இருக்கும்ல. ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் எழுதி அப்புறம் அதை பார்த்து தானே புக்கே அச்சடிப்பாங்க. அப்படி நாஸ்ட்ரடாமஸ் எழுதின ஸ்கிரிப்ட் புக்கு ஒன்று 500 வருஷம் பழமையான கல்லறையில இருந்து கிடைச்சிருக்கு. அதை நம்ம பொண்ணு ரிசர்ச் பண்ணா அவளுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். புக்கை கண்டுபிடிச்ச நம்ம டீமுக்கும் பேர் ஏதாச்சும் கிடைக்குமேன்னு சொல்லி தான் ஆன்டி ஸ்கிரிப்ட் புக்கை அவங்க வீட்டில் தான் வச்சிருக்காங்க. அதை ரிசர்ச் பண்ண பொண்ணை கூப்பிட்டுருக்காங்க. இதை பத்தி ரைட்டரும் ஆன்டியும் பேசிட்டு இருக்கும் போதே ஆன்டியோட 2வது பையன், அதாவது ரைட்டரோட தம்பி, நம்ம அவன் பேரை தம்பிக்காரனே வச்சுப்போம், அவன் வரான். வந்தவனுக்கு ரைட்டரை வெல்கம் பண்ண கூட டைம் இல்ல. மா, நம்ம ரிசர்ச் பண்றதுக்காக ஒரு பில்டிங்கை ரெடி பண்ணி வச்சிருந்தோம்லமா, அங்க ஒரு டெட் பாடி கிடைச்சிருக்காமா. போலீஸ் எல்லாம் அங்கதான் போயிருக்காங்க. அப்புறம் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண வரது யாரு தெரியுமா? கேட்டா மிரண்டு போயிடுவ, வாயா என் கூட அப்படின்னு 2 பேரையும் கையோட கூட்டிட்டு போறான். அங்க தாங்க ஹீரோயினோட இன்ட்ரோ. ஹீரோயின் ஒரு போலீஸ். தம்பிக்காரன் சொன்னான்ல ஒரு பில்டிங்ல பாடி கிடைச்சிருக்குன்னு, அதை பார்க்க தான் ஹீரோயின் டீமோட வந்திருக்கா. பிளஸ் நாஸ்ட்ரடாமஸோட ஸ்கிரிப்ட் புக்கு ஒன்று 500 வருஷம் பழமையான கல்லறையில கிடைச்சதுன்னு நான் சொன்ன பாருங்க. அந்த பழமையான கல்லறையும் இங்க தான் எடுத்து வந்து வச்சிருக்காங்க. இதை ஒரு கண்ணு ஊறிட்டு ஹீரோயின் பாடி கிட்ட போனா ஓப்பனிங்ல கில்லர் ஒரு வேட்டைக்காரனை கடத்தி டார்ச்சர் பண்ணாம பாருங்க. அவன் தாங்க இங்க சிலுவையில அறையப்பட்ட நிலைமையில போனமா கிடக்குறான். சோ கில்லர் அந்த மலைப்பகுதியில கொலையை பண்ணிட்டு அப்புறம் வேட்டைக்காரனோட பாடியை இங்க எடுத்துட்டு வந்து சிலுவையில அரைஞ்சு வச்சிருக்கான். ஆனா ஒண்ணுங்க, கில்லர் வேட்டைக்காரனை சாவடிக்கிறதுக்கு முன்னால ஏன்டா நம்ம உயிரோட இருக்கோம் அப்படின்னு அழுது துடிக்கிற அளவுக்கு செம்மையா டார்ச்சர் பண்ணிருக்கான். இது இல்லாம இப்ப செத்து போயிருக்கிறது ஆக்சுவலா ஒரு டாக்டருங்க. இருந்தும் நம்ம அந்த ஆளை எப்படி பார்த்தோமோ அதையே அவன் பேரை வச்சுப்போம், வேட்டைக்காரன். சோ ஃபாரன்சிக் ஆள் இதெல்லாம் ஹீரோயின்ட்ட சொல்லி ஹீரோயின் வெளியே வரும்போது ஆன்டி, தம்பிக்காரன், இந்த பில்டிங்ல ரிசர்ச் போயிட்டு இருக்குல்ல, அந்த ரிசர்ச்சோட சூப்பர்வைசர்னு 3 பேர் வராங்க. பில்டிங்ல பாடி கிடைச்சதுனால இனிமேல் உள்ள எந்தவித ரிசர்ச்சும் பண்ண முடியாது. கேஸை சால்வ் பண்ற வரைக்கும் பில்டிங்கை மூடி வச்சுதான் ஆகணும் இப்படின்னு ஹீரோயின் சொன்னா நல்லா பழுத்த பருத்தி கொட்ட மாதிரி இருக்குல்ல ஆன்டி, அது பொங்குது. ஏண்டி, நான் கோடியா போட்டு இங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன், அதை வந்து சடனா நிறுத்தினா என்னடி அர்த்தம்? பழச மனசுல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணாத, வேற மாதிரி ஆயிடும் அப்படின்னு ஆன்டி மிரட்ட. மேடம், நான் என் வேலையை பாக்குறேன், நீங்க ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? இதான் முடிவுன்னு சொல்லிட்டு ஆன்டி முறைச்சிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் கார்ல ஏறி கிளம்புறா. போற வழியில ஹீரோயினும் அவ அசிஸ்டன்ட்டும் பேசிக்கிறப்பதாங்க ஆன்டி யாரு ஹீரோயின் யாரு இவங்க 2 பேருக்குள்ள என்ன சம்பந்தம்லாம் நமக்கு தெரியுது. ஹீரோயினும் ஆன்டியோட பொண்ணுதான். ஆன்டியோட முதல் கல்யாணத்துல பிறந்தது ஹீரோயின், 2வது கல்யாணத்துல பிறந்தது ரைட்டரும் தம்பிக்காரனும். என்ன, ஆன்டிக்கும் ஹீரோயினுக்கும் எப்போயில இருந்தே 7ஆம் பொருத்தம் போல. பல நாளா ஹீரோயின் ஃபேமிலியோட இல்லாம தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்கா. அதை ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போது இவளுக்கு வந்த போன் கால்ல
கில்லர் வேட்டைக்காரனை ஒரு மலைப்பகுதியில வச்சு தானே கொன்னா. இன்னமும் வேட்டைக்காரனோட கார் அங்கேயே தான் நிக்குது. அதை கண்டுபிடிச்சு ஹீரோயின் சொல்றாங்க. ஹீரோயின் சம்பவ இடத்துக்கு போய் காரை பார்க்கும்போதே நாயோட கழுத்துல கட்டப்பட்டிருந்த கயிறு காருக்குள்ள இருக்கு. சோ இதுல இருந்தே வேட்டைக்காரன் வரும்போது நாயோட வந்திருக்கான்னு புரியுது இல்ல. அதை பார்த்துட்டு கில்லர் வேட்டைக்காரனை எங்க வச்சு கொன்னானோ ரத்தக்கரெல்லாம் அங்கதானே படிஞ்சிருக்கும். அதுதான் இந்த இடம்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. இது முடிஞ்சு வேட்டைக்காரனோட வீட்டுக்கு போன ஹீரோயின் அவன் பொண்டாட்டி பொண்ணுகிட்ட விசாரிக்கிறா. அவங்களுக்கு தெரிஞ்சு வேட்டைக்காரன் பல வருஷமா எதையோ நினைச்சு டிப்ரெஷன்லயே இருந்திருக்கானா. நைட்லாம் தூக்கமே வராது, கெட்ட கனவா வந்துட்டு இருக்குமா. சோ நைட்டு தூக்க வரதுக்காக மாத்திரலாம் கூட சாப்பிட்டுருக்காங்க அவன். இதை தவிர ஃபேமிலிக்கு வேற எதுவும் தெரியலையா. சரி எங்களால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா கில்லரை பிடிக்க ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறப்போ வேட்டைக்காரன் கூடவே வந்த நாய் காணாம போச்சு பாருங்க. அது வீட்டுக்கு ஓடி வந்துருது. குடுகுடுன்னு ஹீரோயின் நாய்கிட்ட போய் பார்த்தா கில்லர் நாயோட கழுத்துல ஒரு சின்ன குப்பியை கட்டி அனுப்பியிருக்கான். குப்பியை திறக்கும் போது உள்ள ஒரு பேப்பரும் அதுல ஒரு வாசகமும் எழுதப்பட்டிருக்கு. இதை ஸ்டேஷன் எடுத்துட்டு போயிட்டு ஹீரோயின் எல்லாத்தையும் காட்டினதும் சூப்பர்வைசர்னு ஒருத்தர் வந்தானே அவன் சொல்றான், மேடம் இத பார்த்தா நாஸ்ட்ராடமஸோட ஸ்கிரிப்ட் புக்ல இருந்து கிழிக்கப்பட்ட பேப்பர் மாதிரி இருக்கு மேடம். நானும் என் டீமும் சேர்ந்து தான் ஒரு கல்லறையில இருந்து அந்த புக்கை கண்டுபிடிச்சோம். ரொம்ப விலை மதிப்பில்லாத புக்கு. சோ நினைச்சவங்களாம் அதை தொட்டக்கூடாதுன்னு ரொம்ப பத்திரமா வச்சிருந்தோம். யாரும் அந்த புக்கை தொடலான்றப்போ கில்லர் அந்த புக்ல இருந்து இந்த பேஜை கிழிச்சிருப்பானான்னு எனக்கு சரியா தெரியல. நீங்க வேணும்னா உங்க தங்கச்சியை கேட்டு பாருங்களேன் அப்படின்னு சூப்பர்வைசர் சொல்லவே, ஏன் தங்கச்சியா, அவளுக்கு எதுக்கும் என்ன சம்பந்தம்னு ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. அட ஆமா மேடம், எங்களுக்கு கிடைச்ச புக்கை உங்க தங்கச்சி ரிசர்ச் பண்ணா நல்லா இருக்கும்னு உங்க அம்மா தான் கேட்டாங்க. இப்ப புக்கு கூட அவங்க வீட்டுல தானே இருக்கு. அத சூப்பர்வைசர் சொல்லி முடிச்சதும் இந்த பக்கம் இந்த இன்வெஸ்டிகேஷன் டீம்ல ஒரு டாக்டர் இருக்காரு. அவர் சிலுவையில் அறையப்பட்ட வேட்டைக்காரனோட பாடியை பார்த்துட்டு வேட்டைக்காரனோட பாடியை சிலுவையில் அரைஞ்சு வச்சிருக்க ஸ்டைல பார்த்தா அவன் ஏதோ ஒரு பாவம் பண்ணிருக்கான். அதுக்கு பனிஷ்மெண்டா தான் கில்லர் இந்த மாதிரி பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். இதை பத்தின இன்னும் பல டீடைல் நமக்கு வேணும்னா கில்லர் ஒரு வாசகத்தை நோட்ஸா கொடுத்துருக்கான்ல, அது என்னன்னு கண்டுபிடிச்சாதான் கிடைக்கும். வேற வழியே இல்லம்மா, உன் தங்கச்சி தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு டாக்டரும் சொல்றாரு. ஸ்டேஷன்ல ஆரம்பிச்ச இந்த டாபிக் டாக்டரும் ஹீரோயினும் தனியா பேசிட்டு போகும்போதும் கண்டினியூ ஆகுது. ஏண்டா போன ஜெனரேஷன் போந்தா கோழி, உனக்கு ஒண்ணுமா தெரியாது. என்னைக்காவது அந்த குடும்பம் என்ன ஏத்துக்கிட்டு இருக்கானுங்களா? அந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நான் மெட்ராஸ் சவுத்தோட பெரிய சவுரு, குடும்பத்தையே காவு வாங்க வந்ததா நினைச்சிட்டு இருக்கானுங்க. இப்படிதான் என் அம்மாவோட 2வது புருஷன். அந்த ஆளுக்கு என்னமோ ஒன்று பிடிக்கலன்னு ஒரு மலைக்கு மேல இருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிட்டு இறந்துட்டான். நான் தான் என்னமோ அந்த ஆளை தள்ளி விட்டு கொண்டதா இவனுங்க பேசிட்டு இருக்கானுங்க. இப்படிப்பட்ட குடும்பத்துக்கிட்ட நான் ஹெல்ப்னு போய் கேட்டான்னு வையன், வாம்மா உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன்னு வாழை இலையில விருந்தா வைப்பானுங்க. நீ இதை விட நம்ம கதைக்கு வாயன். ஏதோ தெரியாதனமா ஒரு நாள் எனக்கு குழந்தை வேணும்னு உங்ககிட்ட கேட்டேன். அதுக்காக வாடா என்ன பிரேக்கப் பண்ணி என் கூட பேச மாட்டேன்னு நான் அவாய்ட் பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் தப்பு இல்ல அப்படின்னு சடார்னு ஹீரோயின் காதல் டாபிக்ல குதிச்சதும் இந்த ரணகலத்திலயும் உனக்கு ஒரு குதூகலம் கேக்குதான்னு நமக்கு தோணுதா? அவ எந்த டைரக்ஷன்ல குட்டிக்காரனம் போட்டாலும் நமக்குள்ள எதுவும் செட் ஆகாதுன்றதுல தெளிவா இருந்த டாக்டர் கூடவே உன் தங்கச்சியோட உதவி உனக்கு கண்டிப்பா வேணுமா, அதை என்னன்னு பாருன்னு திரும்ப அதை அழுத்தமா சொல்லிட்டு தான் போறான். ரைட்டு போய் பேசிதான் பாப்போமே அப்படின்னு ஹீரோயினும் ஆன்ட்டியோட வீட்டுக்கு போனா இவன் நினைச்ச மாதிரியேங்க ஆன்ட்டி ஹீரோயினை பார்த்ததும் சாத்தானே அப்பாலே போ அப்படின்னு பிரேயர் பண்ணாத குறைதான். ஏன் வந்த, எதுக்காக வந்த, திரும்ப குடும்பத்துல கல் அடிச்சு கலைக்க வந்துட்டியா, வெளியே போன்னு கத்துன்னு கத்துது. அதுக்குள்ள மேல இருந்து கீழே வந்த ரைட்டரே உனக்கு என் கூட தானே பேசணும், தாராளமா பேசுவோம் வா அப்படின்னு ஹீரோயினோட சேர்ந்து ஸ்டேஷன் வரா. அக்கா தங்கச்சிங்கக்குள்ளேயும் சின்ன வயசுலயே ஒரு பெரிய போர் நடந்திருக்கும் போல. ரைட்டர் அதை சொல்லியே ஹீரோயினை குத்துறா. பழைய கதைலாம் இப்ப எதுக்குமா, நான் உன்னை கூப்பிட்டது ஒரு கேஸ்ல உதவி பண்றதுக்காக. வேட்டைக்காரனை கொலை பண்ண கில்லர் நாஸ்ட்ராடமோட ஸ்கிரிப்ட் புக்ல இருக்க ஒரு வாசகத்தை நோட்ஸா கொடுத்துருக்கான். அந்த நோட்ஸை ஸ்கிரிப்ட் புக்ல இருந்து தான் கீழ்ச்சி எடுத்திருக்காங்களா, அந்த வாசகத்தோட அர்த்தம் என்ன, இதெல்லாம் கேட்கதான் உன்னை கூப்பிட்டேன், அதை மட்டும் சொல்றியா அப்படின்னு ஹீரோயின் பாயிண்ட புடிச்சோம். மறுபடியும் ரைட்டர் வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சிக்கிட்டே இருக்கா. சொப்பா தெரியாம கூட்டு வந்துட்டேன்டி ஒன்ன, நீ வந்த வழியை பார்த்து கிளம்ப, எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இவ உதவியே வேணான்னு ஹீரோயின் ரைட்டரை அனுப்பிடுறாங்க. இதுக்கப்புறம் அக்கா கிட்ட சண்டை போட்டு சோகமா இருக்க ரைட்டரை சூப்பர்வைசர் இருக்கான் இல்லையா, அவன் டின்னருக்காக ஒரு ஹோட்டல் கூட்டிட்டு போறான். அவனுக்கு ரைட்டர் மேல ஒரு டாவு. சோ அவகிட்ட ஆசாசியா பேச்ச போட்டதும் ரைட்டர் இவளுக்கும் ஹீரோயினுக்கும் நடுவுல நடந்த ஒரு கசப்பான விஷயத்த இங்க சொல்றா. அப்ப ரைட்டருக்கு 6 வயசு, ஹீரோயினுக்கு 8 வயசுங்க. சின்ன வயசுல எல்லாரும் ஒன்னா ஒரே வீட்டுல தான் இருந்திருக்காங்க. ஒரு நாள் ரைட்டர் வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு சின்ன கிணத்துக்குள்ள விழுந்துட்டா. ரொம்ப சின்ன கிணறு, அதிக நேரம் அங்க இருந்தாலே மூச்சடைச்சு சாக கூட வாய்ப்பு உண்டுன்னா பாருங்களேன். ரைட்டரை காணோன்னு வீட்டாளுங்க எங்கெங்கயோ தேடி கடைசியா போலீஸ் எல்லாம் கூட வர வச்சிட்டாங்க. இருந்தும் 8 வயசான ஹீரோயின் தாங்க கிணத்துக்குள்ள இருக்க ரைட்டரை காப்பாத்தி வெளியவே கொண்டு வந்திருக்கா. நியாயமா பார்த்தா இதுக்கு ஹீரோயினை பாராட்டி இருக்கணும் தானே. பட் ஆன்ட்டி என்ன பண்ணிட்டு இருக்கு, அவளை பாத்துக்கிறத விட உனக்கு வேற என்னடி பெரிய வேலை, எப்படி நீ அவளை கிணத்துக்குள்ள விழ விட்டுருக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் கண்ணத்திலேயே பொலிர்னு ஒண்ணு கொடுத்துட்டு இருக்கு. சண்டாளி, நீ வந்ததுக்கு அப்புறம் தாண்டி அம்மாவுக்கு என் மேல இருந்த பாசம்லாம் குறைஞ்சு போச்சு. என்னை விட அவங்களுக்கு நீ தானே முக்கியம். அப்படியே இருந்துட்டு போங்கன்னு அப்பையில இருந்து தான் ஹீரோயினுக்கு ரைட்டர் மேல காண்டே ஆரம்பிச்சிருக்கு.
அதோட ரைட்டர் சின்ன வயசா இருக்கும்போதே ஒரு கிணத்துக்குள்ள விழுந்து மூச்சு விட முடியாம தடுமாறிட்டால. சோ அதுல இருந்து காத்து போக முடியாத சின்ன இடத்துக்குள்ள போயிட்டாலேங்க பயம் வந்துரும், மூச்சு திணற ஆரம்பிச்சிரும். இப்படி ரைட்டரோட கதை முடிய அந்த பக்கம் ஸ்டேஷன்ல இருந்த ஹீரோயின் செத்தால வேட்டைக்காரன் அவன் போன் கால் ரெக்கார்ட்லாம் செக் பண்ணிட்டு ஸ்டேஷன்ல இருக்க மேக்ஸ்ன்ற ஒரு போலீஸை கூப்பிட்டவ, ஆமா உனக்கு வேட்டைக்காரனுக்கு என்ன சம்பந்தம், ஏன் உன் போன்ல இருந்து வேட்டைக்காரனோட போனுக்கு கால் போயிருக்கு? அதை ஹீரோயின் கேக்குறா, உங்களுக்கே தெரியும்லங்க வேட்டைக்காரன் ஒரு டாக்டர்னு, என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, அது விஷயமா அவனை பார்த்து 2-3 தடவை போன்ல பேசியிருந்தேன், இதுல என்ன தப்பு இருக்குன்னு மேக்ஸ் சொல்ல, அப்படி இருந்துட்டா எந்த பிரச்சனையும் இல்ல, மிச்சபடி என்கிட்ட இருந்து நீ எதையும் மறைக்கலையே அப்படின்னு ஹீரோயின் கேட்க அவனும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறான். இதுக்கப்புறம் அல்லு விட வைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது. செத்தான்ல வேட்டைக்காரன், கில்லர் அவனை சிலுவையில அரைஞ்சதோட மட்டும் இல்ல அவன் கண்ணு ரெண்டையும் நோண்டி எடுத்துட்டு போயிருப்பான். இப்போ அந்த கண்ணை ரைட்டரோட வீட்டுக்கு பார்சலா அனுப்ப, ஒரு வேளை நான் அவனை எப்பவுமே வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றானோ, ஆனா அவன் எதுக்காக நம்மள வாட்ச் பண்ணணும்? எப்படியோ கில்லர் கொலை பண்ண ஆளோட கண்ணை நமக்கு பார்சலா அனுப்பியிருக்கான்னதும் ரைட்டருக்கு பயம் பாதாள வரைக்கும் பாய ஆரம்பிச்சிருது. ஏதோ ஒரு காரணத்துக்காக கில்லர் நம்ம கிட்ட வரான், இனிமேலும் இதை அசால்ட்டா விடக்கூடாது, கில்லரை பிடிக்க நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணிதான் ஆகணும், அதுதான் கரெக்டா இருக்கும்னு கில்லர் ஃபர்ஸ்ட் விட்டு போன க்ளூவை டிரான்ஸ்லேட் பண்றதா ஒத்துக்கிட்ட ரைட்டர் அதுக்கான விளக்கத்தை ஹீரோயின் கொடுக்குறா. இன்னமுங்க நாஸ்ட்ரோடாமோட ஸ்கிரிப்ட் புக்ல இருந்து எந்த பேஜும் மிஸ் ஆன மாதிரி தெரியல. சோ கில்லர் விட்டு போன நோட்ஸும் அந்த புக்ல இருந்து தான் கிழிச்சுதான் தெரியலையா? ஆனா அவன் வச்சிருக்க நோட்ஸுக்கான அர்த்தம் 1500-600களில் ஊருக்குள்ள பிளேக் நோய் வந்து அதனால பல மக்கள் அநியாயமா செத்து போனாங்க. அதே மாதிரி இப்பவும் பல கொலைகள் நடக்க போகுதுன்னு கில்லர் இன்டைரக்டா சொல்லியிருக்கான். அப்படி பார்த்தா வேட்டைக்காரனோட கொலையோட எதுவும் நிக்க போறது இல்ல, கில்லர் அடுத்தடுத்து கொலை பண்ண போறான். பட் அடுத்த ஆள் யாரா இருக்கும்னு இவங்க யோசிக்கிறதுக்குள்ளேயே நல்லா பேரம் பேசி வாங்கின பேதி மாத்திர மாதிரியே ஒருத்தர் இருப்பான்ல மேக்ஸ்ன்ற போலீஸ்காரன், அவன் வீட்டு வாசலுக்கு கார்ல போறான். அப்ப கண் நிமிக்கிற நேரத்துல காரோட பேக் சீட்ல ஏறின கில்லர் மேக்ஸ் தலையில துப்பாக்கியை வச்சதும் மேக்ஸுக்கு பயம்தான் இருந்தும் சில விஷயங்கள் பேசி நமக்கு ஷாக்க கொடுக்குறான். நீ என்ன தேடி வருவான்னு எனக்கு தெரியும், 7 வருஷத்துக்கு முன்னால அன்னைக்கு நைட்டு நடந்த அந்த சம்பவத்தை இன்னமும் என்னால மறக்க முடியல, டெய்லியும் அந்த துன்பத்தோட வாழறதுக்கு பதில் இன்பமா சாவறதே மேலுன்னு கில்லர் மேக்ஸை கொல்லல, மேக்ஸே அவன் துப்பாக்கி எடுத்து அவனே ஷூட் பண்ணிக்கிட்டு செத்து போயிடுறான். அப்புறம் விசாரணைக்காக வந்த ஹீரோயின் மேக்ஸ் அவன் துப்பாக்கியால அவனே தானே அவனை ஷூட் பண்ணிக்கிட்டான். சோ இதை தற்கொலை முடிவு எடுத்து அதுக்கான ஆதாரம் ஏதாவது கிடைக்குதான்னு மேக்ஸ் வீட்டுக்குள்ள தேட போனவளுக்கோ ட்விஸ்டடான போட்டோ ஒன்று கிடைக்குது. காலேஜ் படிக்கிற டைம்ல மேக்ஸும் ரைட்டரும் ஒண்ணு மண்ணுமா புலங்கிருப்பாங்க போல. அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்க மாதிரியான போட்டோ தான் மேக்ஸோட பர்ஸ்ல இருந்து கிடைக்குது. இப்போதைக்கு ஹீரோயின் இந்த விஷயத்த வெளியே யார்கிட்டயும் சொல்லல. அதை பார்த்துட்டு வெளியே வந்தா எப்படி வேட்டைக்காரனோட நாய் கழுத்துல கில்லர் ஒரு குப்பியை கட்டி அனுப்பியிருந்தானோ அதே மாதிரி மேக்ஸோட கையிலையும் ஒரு குப்பியை வச்சுட்டு தாங்க போயிருக்கான். குப்பியை ஓபன் பண்ணா அதுல 2வது க்ளூவுக்கான நோட்ஸ் இருக்கு. அது மூலியமா கில்லர் என்ன சொல்ல வந்திருக்கான்னு போக போக பார்ப்போம். அதுக்கு முன்னால கொலை நடந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்க சிசிடிவி கேமராலாம் செக் பண்ணும்போது தலையில இருந்து கால் வரைக்கும் எந்த பாகமும் தெரியாத அளவுக்கு ஊடி போட்டு மறைச்சிருந்த ஒருத்தவன் மேக்ஸ் வீடு எந்த தெருவுக்குள்ள இருக்கோ அந்த தெருவுக்குள்ள போறான். அடுத்த 7 நிமிஷம் கழிச்சு திரும்ப வெளியே வரான். இந்த 7 நிமிஷம் போதாதா ஒரு ஆளை போட்டு தள்ளுறதுக்கு? அந்த ஹூடி மேன் தாங்க கில்லர். அதோட கில்லர் மேக்ஸை கொலை பண்ணிட்டு அந்த சந்துல இருந்து திரும்ப வெளியே வரும்போது யாருக்கிட்டயோ போன்ல பேசிக்கிட்டே நடந்து வரான். சோ கில்லர் கேமரால எந்த டைம்ல போன் பேசிட்டு இருக்கானோ அந்த டைம்ல அந்த ஏரியால இருந்து என்னென்ன கால்லாம் போச்சோ ஹீரோயின் அதை ட்ரேஸ் பண்ண சொல்ல கில்லர் ஃபர்ஸ்ட் விட்ட க்ளூவை சால்வ் பண்ணதே ரைட்டர் தானே. அப்ப 2வது க்ளூவை பத்தியும் அவகிட்ட சொல்லி ஆகணும்ல, அப்பதானே அந்த க்ளூவுக்கான பதில் கிடைக்கும். அதை சொல்றதுக்காக ரைட்டருக்கு கால் பண்ணி, ஏமா நீ சொன்னது கரெக்டு தான்மா, கில்லர் இன்னும் நிறைய பேரை கொல்ல போறான்னு சொன்னல, 2வது கொலைய பண்ணிட்டாமா. இதுலயும் ஒரு நோட்டை விட்டு போயிருக்கான். ஆனா கில்லர் முதல்ல விட்டு போன நோட்டு ஸ்கிரிப்ட் புக்ல இருந்து கிழிக்கப்பட்ட பேஜா இருக்கும்னு நம்ம நினைச்சோம்ல. சோ கில்லராவே தான் அந்த நோட்ஸை ரெடி பண்ணிருக்கான். எப்படியோ 2வது நோட்டும் அவன் ரெடி பண்ணதா தான் இருக்கும். அப்புறம் கில்லர் 2வதா கொலை பண்ணது மேக்ஸ்னு ஹீரோயின் சொன்னதும் ரைட்டருக்கு தான் மேக்ஸ் யாருன்னு தெரியுமே. சோ லைட்டா ஜர்க் ஆகுறா. ஏம்மா உனக்கு அவனை தெரியுமா என்னன்னு ஹீரோயின் கேட்டா, சாச்சா எனக்கு எப்படிங்க தெரியும், நான் சும்மா ஷாக் ஆனேன் அப்படின்னு ரைட்டர் போய் சொல்லி மறைச்சிடுறா. அடுத்து ரைட்டருக்கு தம்பின்னு ஒருத்தன் இருக்கான்ல, அவன் இங்க வந்ததும், தம்புடோ இந்த மேக்ஸ் அவன் கூட ஒன்னா ஒரே காலேஜில் படிச்சவன் தானே, அவன் செத்துட்டானான்டா உனக்கு தெரியுமான ரைட்டர் கேட்க, திருத்தம் அவன் வாலிபால் டீம்ல மட்டும்தான் இருந்தான், அவன் ஒன்னும் என் கிளாஸ்லாம் இல்லையே அப்படின்னு தம்பிக்கார மறுக்க, சரிடா வாலிபால் டீம் தான், இதே மாதிரி தானே முதல்ல கொல்லப்பட்ட வேட்டைக்காரனும் அந்த டீம்ல இருந்தான். சோ உனக்கு அவங்க 2 பேரையும் தெரியும், அவங்க கூட பழக்கம் இருக்கு தானே. இதை ஹீரோயின்ட்ட சொல்றா, அதை வச்சு அவளுக்கு ஏதாச்சும் லீடு கிடைக்கலாம்ல அப்படின்னு ரைட்டர் கேட்டு பாக்குறா. நான் தான் சொல்லிட்டேன்ல அவனுங்க டீம்ல மட்டும்தான் இருந்தானுங்க, அவனுங்களுக்கும் எனக்கும் பழக்கலாம் இல்லையே, ஏன்
நீயும் மேக்ஸும் ஒன்னா இல்ல, அந்த உண்மையை போய் ஹீரோயின்ட்ட சொல்லு, ஏன் என்ன மட்டும் கொத்து விட பாக்குற அப்படின்னு யாருக்கும் தெரியாதுன்னு ரைட்டர் நினைச்சிட்டு இருந்த விஷயத்த தம்பிக்காரன் அசால்ட்டா சொல்லிட்டு அங்கிருந்து நடைய போட்டதும் இன்னொரு பக்கம் ஸ்டேஷன்லங்க வேட்டைக்காரனும் மேக்ஸும் ஒரே காலேஜ்ல தான் படிச்சிருக்காங்கன்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா ரெண்டு பேரும் வேற வேற கிளாஸ். வேட்டைக்காரன் டாக்டர் ஆகிறதுக்காக படிச்சிருக்கான், மேக்ஸ் போலீஸ் ஆகிறதுக்காக லா படிச்சிருக்கான். பட் என்னதான் கிளாஸ் வேற வேறையா இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் ஒரே கிளப்ல மெம்பரா இருந்திருக்காங்க. ரைட்டரும் அதே கிளப்ல அப்போ மெம்பரா இருந்திருக்காங்க. மேட்ரி ஹீரோயினுக்கு தெரிஞ்சதும் ரைட்டர் கிட்ட போயிட்டு அந்த கிளப்பை பத்தி விசாரிக்கிறா. 1550களிலேயே சயின்ஸ் மேல ஆர்வம் உள்ளவங்களுக்காக நாஸ்ட்ரடமஸ் உருவாக்குன கிளப் இது. அதை இன்னமும் அழியாம எடுத்துட்டு வராங்க. இந்த கிளப்போட பிரசிடென்ட்டா இருக்கிறது ஒரு ஜட்ஜுங்க. இதை தவிர ரைட்டர் இந்த கிளப்லயே இருந்தாலும் மேக்ஸ் எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு திரும்ப போய் சொன்னதும் மேக்ஸோட வீட்டுல அவனும் ரைட்டரும் ஒன்னா இருக்க மாதிரி போட்டோ இருந்துச்சுல்ல, அந்த ஆதாரத்தை ஹீரோயின் காட்டி இன்னமும் போய் சொல்ல போறல்ல, சொல்லு நான் கேன தானே, நீ சொல்றதெல்லாம் கேக்குறேன், எதுக்கு அவனை தெரிஞ்சிருந்தும் தெரியலன்னு போய் சொல்ற? இங்க பாருமா, உனக்கு சம்பந்தப்பட்ட ஆள் ஒருத்தவனை கில்லர் கொண்டு இருக்கான், ஏற்கனவே கொன்ன ஆளோட கண்ணை உனக்கு அனுப்பியிருக்கான். அப்படின்னா கில்லர் உன்னை நெருங்கி வரப்போறான்னு அர்த்தம். அது எப்படி? இத்தனை நாளா இல்லாம ஸ்கிரிப்ட் புக்கு கிடைச்ச ஒரு மாசத்துக்குள்ள அதுல இருக்க வாசகத்தெல்லாம் குழுவா வச்சு கில்லர் கொலை மேல கொலையா பண்ணுவான். முதல்ல இப்படி ஒரு புக் இருக்கு, வந்து ரிசர்ச் பண்ணுன்னு உன்னை கூப்பிட்டது யாரு? அதை ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கும் போதே மூக்கு வேர்த்த மாதிரி முந்தி அடிச்சுக்கிட்டு ஆன்டி வந்துடுது. நல்லா டிவி ஷோல டீ தூள் விற்க வந்த ஆன்டி மாதிரி இருந்துகிட்டு இதுதானங்க ரைட்டரை வரவே சொல்லிச்சு, புக் இருக்கு வா வந்து ரிசர்ச் பண்ணுன்னு. ஸோ நான் தான் அவளை கூப்பிட்டேன், அதுல என்ன பிரச்சனை? இங்க பாரு, நீ குஜாலா இருக்க குடும்பத்துல அப்பப்ப வந்து கும்மி அடிக்கலான்னு பாக்குற, உனக்கு இதுதான் ஃபைனல் வார்னிங்கு, இனிமேல இந்த வீட்டு பக்கமே வராத அப்படின்னு ஆன்டி கத்த. பதிலுக்கு ஹீரோயினும் கத்திட்டு அங்க இருந்து கிளம்புறா. அடுத்து ரைட்டர் சொன்னான்ல அந்த கிளப்போட பிரசிடென்ட்டா ஜட்ஜ் ஒருத்தவர் இருக்காருன்னு. ஸோ ஹீரோயின் அவரை மீட் பண்ணி செத்த ரெண்டு பேருக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்சு காமனான விஷயம் ஏதாவது இருக்கா இருந்தா சொல்லுங்களேன்னு கேட்கும்போது என்ன கேட்டனாமா, அவங்க ரெண்டு பேரும் என் கிளப்ல இருந்ததெல்லாம் உண்மைதான். காமனான விஷயம்னு பார்த்தா நடந்த ரெண்டு பேரோட கொலையிலையும் கில்லர் நோட்ஸ் வச்சுட்டு போயிருக்கான்ல, அதான்னு ஜட்ஜு சொல்ல ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஏன்னா கில்லர் இந்த மாதிரி நோட்ஸ் வச்சுட்டு போயிருக்கான்னு போலீஸ் சார்பா வெளியே யார்கிட்டயுமே சொல்லல. அப்படி இருக்கும்போது ஜட்ஜுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? இதை ஹீரோயின் அவர்கிட்டயே கேக்குறா. எல்லாம் எங்க கிளப்போட பழைய பிரசிடென்ட் சொல்லிதாமா எனக்கு தெரியும், உனக்கு கூட அவங்கள நல்லா தெரியுமே, உங்க அம்மா தான் அந்த பழைய பிரசிடென்ட்னு ஜட்ஜு ஒரு ட்விஸ்ட்டை கொடுக்க. 7 வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் ஹீரோயினோட அம்மா தாங்க அந்த கிளப்போட பிரசிடென்ட். திடீர்னு அவங்களே வாண்டடா இல்ல எனக்கு இந்த பதவி வேணாம், வேற யாராச்சும் எடுத்துக்கோங்கன்னு தாரம் வாத்துட்டு இருக்காங்க. என் அம்மா அவ்வளோ நல்லவெல்லாம் இல்லையே, இப்படி பண்ணாதே, ஏன் அப்படி பண்ணுச்சுன்னு ஹீரோயினுக்கு ஒருத்த. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட இன்வெஸ்டிகேஷன்ல டாக்டர்னு ஒருத்தன் வந்தான்ல, அதாங்க ஹீரோயினோட எக்ஸ், அவன் ரைட்டரை வேவு பாக்குறாங்க. ரைட்டர் சூப்பர்வைசரோட சேர்ந்து ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்ப கில்லர் விட்டு போன ரெண்டாவது க்ளூல இவன் என்ன கண்டுபிடிச்சாலோ அதை சூப்பர்வைசர்ட்ட சொல்றா. இது வரைக்கும் கில்லரால கொல்லப்பட்ட வேட்டைக்காரன் மேக்ஸ், இதுல வேட்டைக்காரன் டாக்டர், மேக்ஸ் போலீஸ் இல்ல. அவங்க ரெண்டு பேர் என்ன வேலை பாக்குறாங்களோ அதை மென்ஷன் பண்ணி மூணாவதா லா சம்பந்தப்பட்ட யாரையோ கொல்ல போறான்ற மாதிரி கில்லரோட க்ளூ இருக்கு. ஒரு பொண்ணை கஷ்டப்பட்டு டின்னர் கூட்டிட்டு வந்தது மர்டர் மிஸ்டரி பத்தி அவகிட்ட பேசவா, மனசு விட்டு பேசதானே. சோ இதெல்லாம் கேட்டு நான் என்னமா பண்ண போறேன்? நான் காலேஜ்ல இருந்து உன்னை பார்த்துட்டு இருக்கேன், நீ அந்த கிளப்ல சேர்ந்தல்ல, அப்ப எனக்குமே அந்த கிளப்ல சேரணும்னு ஆசை. பட் பெரிய பெரிய ஆளுங்களை மட்டும் தானே அங்க சேர்த்துக்கிறாங்க, என்ன சேர்த்துக்க மாட்டேன்ட்டானுங்க. எப்படியாவது உன் பக்கத்துல நெருங்கலான்னு நினைச்சு எனக்கே இப்பதான் இந்த ஆப்ஷன் கிடைச்சிருக்கு, இந்த டைம்ல இது தேவைதானா அப்படின்னு அவன் ரொமான்ஸை போட்டதும் இம்ப்ரெஸ் ஆன ரைட்டர் அவனுக்கு ஒரு முத்தத்தை போடுறா. அது என்னவோ இதை வெளியே இருந்து பார்த்த டாக்டருக்கோ அப்படி ஒரு கடுப்பு. இது முடிய மறுநாள் ஹீரோயின் ஏற்கனவே அவ டீம் கிட்ட சொல்லியிருந்தா கில்லர் மேக்ஸை கொலை பண்ணிட்டு அந்த தெருவை விட்டு வெளியே வந்து யார் கூடவோ போன்ல பேசிட்டு இருந்தான்ல, யார்கிட்ட பேசினானோ அந்த நம்பரை கண்டுபிடிக்க சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. அது ஒரு ஆயாவோட நம்பர். இதுதான் அந்த ஆயாவோட பேருன்னு டீம்மேட் சொன்னதும் இப்பவும் கூடவே இருந்த டாக்டரோட முக அமைப்பே மாறுதுங்க. இவனுக்கு பின்னால என்னமோ ஒண்ணு இருக்கு, ஆனா அது என்னன்னு காட்டுறதுக்குள்ள ஹீரோயின் அந்த ஆயாவோட வீட்டுக்கே போறா. இந்த டைம் உங்களுக்கு போன் வந்துச்சு, என்ன கதைன்னு ஹீரோயின் கேட்டா, வந்துச்சா, வந்திருக்கும், ராங் காலா இருக்கும், இதெல்லாம் ஒரு கதைன்னு வந்து கேட்டீங்கன்னா என்னங்க அர்த்தம் அப்படின்னு ஆயா அசால்ட் பண்ணுது. ஏங்க மனசாட்சியோட பேசுங்க, ராங் கால் வந்து அந்த காலை யாராச்சும் 82 செகண்ட் பேசுவாங்களா? இப்ப மட்டும் இல்ல, வேட்டைக்காரனோட கொலை நடந்ததுக்கு அப்புறமும் அதே நம்பர்ல இருந்து உங்க வீட்டுக்கு கால் வந்திருக்கு, அதையும் மிஸ்டேக்ன்றீங்களா? இருக்கட்டும், வீட்டுல உங்க பொண்ணு போட்டோவா இருக்கு, ஆனா ஆளை காணோம், எங்க அவன் ஹீரோயின் கேக்குறப்போ சில வருஷத்துக்கு முன்னால ஆயாவோட பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு இருக்குங்க, அந்த டைம்ல கோமாவுக்கு போயிட்டு திரும்ப வெளியே வந்துட்டா, ஆனா இப்ப அவளால நடக்க முடியாது, பேச முடியாது, எந்நேரமும் வீல் சேர்லயே தான் இருப்பா, அவளை ஒரு கிளினிக்ல விட்டு வச்சிருக்கிறதா ஆயா சொல்லி முடிச்சதும் ஆயா மேல ஹீரோவுக்கு ஒரு சந்தேகம் தான். சந்தேகத்தோடயே கிளம்புனவ 2-3 சீனுக்கு முன்னால கில்லர் ரெண்டாவதா விட்டு போன க்ளூவோட விளக்கத்தை ரைட்டர் சூப்பர்வைசர்ட்ட சொல்லிட்டு இருந்தால, அதை ஹீரோயின் டீம் சொல்லிட்டு இருக்கா. அப்போ கில்லரோட மூணாவது டார்கெட் லா சம்பந்தப்பட்ட ஆளா இருக்கணும், அது ஜட்ஜு வக்கீல்னு யாரா வேணா இருக்கலாம். கில்லர் இதுக்கு முன்னால கொண்ட 2 பேருமே ஒரு கிளப்ல மெம்பரா இருந்தவங்க தானே. சோ மூணாவதா கொல்ல போற லா சம்பந்தப்பட்ட ஆளும் அந்த கிளப்பை சேர்ந்தவங்களா தான் இருக்கணும்.
அவங்களுக்கு நம்ம ப்ரொடெக்ஷன் கொடுத்தாலே கொலை நடக்காம தடுத்துடலான்னு ஒரு கெஸ் பண்ணி ஹீரோயின் கிளப்போட பிரசிடென்ட் கிட்ட போயிட்டு அந்த கிளப்ல யாரெல்லாம் லா சம்பந்தப்பட்ட மெம்பரா இருக்காங்களோ அந்த கவுண்ட் ஒரு 17 வருது அவங்க லிஸ்ட்டை வாங்கிடுறா. அப்போதாங்க ஜட்ஜ் ஒரு மெர்சல் ட்விஸ்ட்டை கொடுக்குறாரு. இவங்க கிளப்புக்கு சொந்தமான புக் ஒன்று இருந்திருக்கு. ஒரு வருஷத்துக்கு முன்னால அந்த புக்கை காணோம். அதே புக்கு தான் ஒரு மாசத்துக்கு முன்னால 500 வருஷம் பழமையான கல்லறையில இருந்து கிடைச்ச புக்கு. சோ ரைட்டர் அந்த ஊருக்கு வர வைக்கணும்ன்றதுக்காக யாரோ கிளப்ல இருந்து அந்த புக்கை திருடி கல்லறைக்குள்ள வச்சிருக்காங்க. அது தெரியாத ஆராய்ச்சி டீமும் புதுசா அந்த புக்கை கண்டுபிடிக்கிற மாதிரி கல்லறையில இருந்து கண்டுபிடிச்சு எடுத்திருக்காங்க. கிளப்ல இருந்து ஒரு புக்கு திருடு போயிடுச்சுன்னு சொன்னா அது கிளப்புக்கு தானே அசிங்கம். அதான் பிரசிடென்டான ஜட்ஜி இந்த உண்மையை யாருகிட்டயுமே இப்ப வரைக்கும் சொல்லல. அதை ஹீரோயின்ட்ட சொன்னதும் நம்ம தங்கச்சியை வர வைக்க தான் இப்படி பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சா. இந்த பக்கம் நல்லா காம்ப சுத்தின பாம்பு மாதிரியே ஒருத்தர் இருப்பால டாக்டர் என்ன, அவன் தனியா போயிட்டு இருக்க ரைட்டரை பாதி வழியில மடக்கிய கில்லர் எதுக்காக இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியும்ல. 7 வருஷத்துக்கு முன்னால நடந்த கதையை நீ ஹீரோயின்ட்ட சொல்லி ஆகணும், அப்பதான் கில்லரை நிறுத்த முடியும் இப்படின்னு ஏதோ சொல்றான். ஆனா அவன் என்ன சொல்றான்னு ரைட்டருக்கு சுத்தமா புரியல. இதோட இவன் ஏன் இவ்வளவு உரிமையா ரைட்டர்கிட்ட பேசுறானா? ரைட்டர் இவன் கூடவும் ஒண்ணுமா இருந்திருக்காங்க. அக்கா தங்கச்சி 2 பேரோட வாழ்க்கையிலையும் கபடி விளாண்டுருக்கான். இப்ப ரைட்டர் சூப்பர்வைசரோட ஒன்னா இருக்கிறத பாத்துட்டான்ல, அதையும் சேர்த்து சொன்னதும் அப்படி வா வழிக்கு, நான் அவன் கூட ஒன்னா இருந்ததை பார்த்ததும் உனக்கு பொறாம, அதுக்காக எதுலயாச்சும் என்ன மாட்டி விடலான்னு கதையா சொல்லிட்டு இருக்க அதானே? போடா டேய் போடா, இருக்கிற வெறியில அடிச்சிட போறேன் அப்படின்னு கடுமையான கோவத்தோட கிளம்பின ரைட்டர் ஹீரோயின்ட்ட போறா. இந்த கேப்லங்க டாக்டரும் ரைட்டரும் ஒன்னா இருக்கும் போது எடுத்த ஒரு போட்டோவை ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டா. சோ அக்கா தங்கச்சிங்களுக்குள்ள சக்காலத்தி சண்டை நடக்குது. ஒன்னால தாண்டி என் கூட இருந்த ஒருத்தவனை நீ பறிச்சுக்கிட்டதுனால தாண்டி நான் இந்த ஊரை விட்டே போனேன் அப்படின்னு தங்கச்சிக்காரி சொல்ல, எனக்கு சத்தியமா தெரியாதுடி நீங்க 2 பேரும் ஒன்னா இருந்தீங்கன்னு, நான் கேஷுவலா தான் அவங்ககிட்ட பேசினேன் அப்படின்னு அக்காக்காரி அவ சைடு நியாயத்தை சொல்ல. இந்த விஷயம் மட்டும் இல்லாம சின்ன வயசுல இவங்களுக்குள்ள ஒரு பஞ்சாயத்து ஆச்சுல்ல, அதை பத்தியும் பேசி சண்டை போட்டு சமாதானமும் ஆயிடுறாங்க. 2 பேரும் டாக்டரோட ஒன்னா இருந்தும் ஏன் இவங்களுக்குள்ள பிரேக்கப் ஆச்சுன்னா குழந்தைன்ற ஒரு மேட்ரு தாங்க. இதை பத்தி ஹீரோயினும் டாக்டரும் பேசிட்டு இருக்கிறத அப்பவே நம்ம பார்த்தோம்ல. எனக்கு குழந்தை வேணும்னு ஹீரோயின் கேட்டிருக்கா. உடனே டாக்டர் ஹீரோயினை பிரேக்கப் பண்ணிட்டான். அதே மாதிரிதான் இதுக்கு முன்னால ரைட்டர் கூட ஒன்னா இருக்கும் போதும் டாக்டரால நம்ம பிரெக்னென்ட் ஆயிருப்போமோன்னு லைட்டா ரைட்டருக்கு டவுட் தான், கன்ஃபார்ம்லாம் இல்ல. இப்படி சந்தேகமா இருக்குன்னு டாக்டர்கிட்ட சொன்னதும் அதுக்கு அவன் ரைட்டர் கிட்ட பயங்கர கோவமா கத்தி அவளை பிரேக்கப் பண்ணிட்டான். அப்படி என்ன குழந்தைக்கும் டாக்டருக்கும் நடுவுல பழைய பகை? இதை ஹீரோயின் யோசிக்க போன சீன்ல டாக்டர் ரைட்டர் கிட்ட வந்து என்னென்னமோ பேசினா பாருங்க, அந்த ஆக்சிடென்ட்டை பத்தி எல்லாம் சொல்லு, அப்பதான் அதுக்கு ஒரு முடிவு வரும்னு. ரைட்டருக்கு என்ன ஆக்சிடென்ட்டை பத்தி அவன் சொல்றான்லாம் தெரியல. ஆனா அவன் சொன்னதை அப்படியே ஹீரோயின்ட்ட போட்டு விட, இந்த மர்டர் கேஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ரீசெண்டா ஆக்சிடென்ட்னு ஹீரோயின் கேள்விப்பட்டதுன்னா அது அந்த ஆயாவோட பொண்ணுக்கு தானே. கில்லர் கொலை பண்ணதுக்கு அப்புறம் ஆயாவோட வீட்டுக்கு வர கால் பண்ணிருக்கான். சோ அந்த ஆக்சிடென்ட் தான் நடக்கிற கொலைகளுக்கு காரணமா இருக்குமோ? அதை ஹீரோயின் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆயாவோட பொண்ணுக்கு 7 வருஷத்துக்கு முன்னால ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அவ ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் இருந்திருக்கா. இதுல சந்தேகப்படுற மாதிரியான ஒரு விஷயம் என்னன்னா, ஆயாவோட பொண்ணு எந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலும் அங்க பில்ல போட்டு தேய்னு தேய்ச்சிருவானுங்க. அந்த அளவுக்கு பில்லு கட்டலாம் ஆயாவுக்கு ஒர்த்தே இல்ல. சோ வேற யாரோ ஆயாவுக்கு பதில் அந்த பில்லை கட்டிருக்காங்க. அதை ஹீரோயின் யாருன்னு கண்டுபிடிக்க சொல்ல, சேம் டைமுங்க இறந்து போனாலும் மேக்ஸ் அவன் வீட்டுல அவனோட கபோர்டுக்குள்ள பார்க்க கூடாத ஒரு விஷயத்த பார்த்தேன்னு மேக்ஸோட பொண்டாட்டி ஹீரோயின்ட்ட சொல்லி ஹீரோயின் அங்க போனா 7 வருஷத்துக்கு முன்னால ஆக்சிடென்ட் ஆன ஆயா பொண்ணை பத்தின நியூஸ் எப்பெல்லாம் நியூஸ் பேப்பர்ல வந்துச்சோ அதை தாங்க பிட்டா கட் பண்ணி அவன் கபோர்டுக்குள்ள ஒட்டி வச்சிருக்கான். ஆக்சிடென்ட் ஆகும்போது அந்த பொண்ணு 4 மாசம் பிரெக்னெண்டா இருந்திருக்கா. ஆக்சிடென்ட் ஆனது, அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணது, அவ கோமாவுக்கு போனது, திரும்ப பொழைச்சதுன்னு இவ்வளோ நியூஸ் இருக்குங்க. ஆக்சிடென்ட்னு ஒன்று நடந்தப்போ அதை பண்ணவனுக்கான தண்டனை கொடுத்துருக்கணும்ல, அந்த மாதிரி விஷயம் மட்டும் நியூஸா இல்லவே இல்லை. ஓஹோ, அப்ப இந்த ஆக்சிடென்ட் பண்ணவங்க தப்பிச்சிட்டாங்க, அவங்கள தான் கில்லர் கொண்டுட்டு இருக்கான். கில்லரோட 3வது டார்கெட் லா சம்பந்தப்பட்ட ஆளா இருப்பாங்கன்னு வேற நம்ம கணிச்சு வச்சிருந்தோமே. ரைட், ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் அதை பண்ணவங்களுக்கு எந்த ஜட்ஜ் தண்டனை கொடுக்காம இருந்தாரோ அவர் தான் கில்லரோட அடுத்த டார்கெட். சோ யாருதுன்னு கண்டுபிடிங்கன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும் போதே டீம்மேட் ஒருத்தவன் ஹீரோயினை பார்த்து திருன்னு முழிக்கிறான். ஏன்டா இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்க, என்ன மேட்டர்னு ஹீரோயின் கேட்டா, அது ஒன்றும் இல்லை மேடம், ஆயாவோட பொண்ணு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவளுக்கு பில்லெல்லாம் கட்டினது யாருன்னு கண்டுபிடிக்க சொன்னீங்கல்ல, கண்டுபிடிச்சிட்டேன். அது இறந்து போன உங்க அப்பா தான். இவன் ஒரு ட்விஸ்ட்டை கொடுக்க, அப்பான்னா ஆண்டியோட 2வது புருஷன், அவர் தான் பில்லை கட்டினாருன்னு சொன்னதும் ஸ்ட்ரெயிட்டா ஆயாவோட வீட்டுக்கு போன ஹீரோயினும், ஏங்க இப்போ உங்க பொண்ணு எங்க தான் இருக்கா, நீங்க சொன்ன கிளினிக்ல அவ இல்லையாமே, வேட்டைக்காரனோட கொலை நடக்கிறதுக்கு முதல் நாள் நைட்டே அவளை கூட்டு வந்துட்டீங்களாமே, எங்க அவனி ஹீரோயின் கேட்டதும் இங்கதான் இதே வீட்டுல தான் நடக்க முடியாத நிலைமையில ஆயாவோட பொண்ணு வீல் சேர்ல உட்காந்துருக்கா. இவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது இவ பிரெக்னெண்டா இருந்தான்னு நான் கேள்விப்பட்டேன். அந்த குழந்தையோட அப்பா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை ஹீரோயின் கேக்குறப்போ ஆக்சிடென்ட்டுக்கு முன்னால வரைக்கும் ஆயாவோட பொண்ணு அது யாருன்னு சொல்லவே இல்லை. அவர் ஒரு டாக்டர் கிளாஸ் எடுக்கிற டீச்சர்னு மட்டும்தான் சொல்லியிருக்கா.
அது ஆச்சு போச்சா. இந்த பக்கம் ஆயா கிட்ட உங்க பொண்ணு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு எங்க அப்பா எதுக்காக அந்த பில்லை கட்டணும், என்ன சம்பந்தம்னு சந்தேகத்துக்கான விளக்கத்தை கேட்டதும், அதையம்மா நீ என்கிட்ட வந்து கேக்குற, உன் அம்மாவை தான் போய் கேட்கணும். அவங்க தான் உன் அப்பாவை அந்த பில்லை கட்ட வச்சிருக்காங்க. அவர் சாகறதுக்கு முன்னால அதை பத்தி ஒரு லெட்டர்ல கூட எழுதி வச்சுட்டு போனாராமே. அந்த லெட்டரை பத்தி கிளப்ல உன் அம்மா தம்பிக்காரனோட பேசும்போது தான் நான் ஒட்டி கேட்டேன். போய் அவங்கள கையிலன்னு ஆயா சொல்லுது. இதை தாண்டிங்க இந்த பொண்ணோட ஆக்சிடென்ட்டுக்கு காரணமானவங்கள தான் கில்லர் கொண்டுட்டு இருக்கான். கில்லர் யாருன்னு ஆயாவுக்கும் தெரியும். நான் எப்படி அதை சொல்லுவேன்? மனசாட்சி இல்லாம என் புள்ளைய அடிச்சு போட்டு நடு ரோட்ல அனாதையா தவிக்க விட்டு போனானுங்க. சட்டம் அவனுங்களை தண்டிக்காம கை விட்டுருச்சு. ஏதோ ஒரு புண்ணியமா என் பொண்ணோட இந்த நிலைமைக்கு காரணமானவங்கள அவன் பழி வாங்கிட்டு இருக்கான். யார் அவன்னு சொல்லிடுவேன் நானு. கிளம்புன்னு ஆயா ஹீரோயினை துரத்த, அடுத்த நேரம் ஆன்டி கிட்ட போன ஹீரோயின், ஏ மதர் நீ எல்லாம் எச்சி கையிலேயே காக்கா ஓட்டாத ஆளு, பேரு பணம் புகழ் வேணும்னு அலைவ. அப்படிப்பட்ட நீ எதுக்காக 7 வருஷத்துக்கு முன்னால கிளப்போட பிரசிடென்ட் பதவியை நீயா தியாகம் பண்ண? பத்தாக்குறைக்கு அந்த ஆயா அவன் கிளப்ல தானே வேலை செஞ்சுது. எந்த எம்ப்ளாய்க்கும் இல்லாத அளவுக்கு ஆயாவோட அக்கௌண்ட்ல மட்டும் பணத்தை அள்ளி போட்டிருக்கா. இதை கூட விட்டுறேன், ஆயாவோட பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் ஏன் உன் புருஷன் அந்த பொண்ணோட ஹாஸ்பிட்டல் பில்லெல்லாம் கட்டினாரு? அவர் எழுதின லெட்டர் வேற ஏதோ ஒன்று இருக்காமே, அது என்ன கதைன்னு ஹீரோயின் அடுக்கடுக்கா கேள்வியை போடுறா. நல்லா ஓனா வாந்தி எடுத்த ஒற்றைக்கல்ல மாதிரி இருந்துகிட்டு, சொல்லிடுமா ஆன்டி உண்மையா? எதுக்குமே சரியா பதில் சொல்லுங்க. என்னென்னமோ சொல்லி சமாளிச்சு ஹீரோயினை அனுப்பி விட்டுருது. அடுத்து ஸ்டேஷனுக்கு போய் மீட்டிங் போட்ட ஹீரோயின், 1 வருஷத்துக்கு முன்னால கிளப்ல காணாம போன அந்த ஸ்கிரிப்ட் புக்கு 1 மாசத்துக்கு முன்னால கல்லறையில கட்சது இல்ல. கிளப்ல வேலை செய்யற ஆயா தான் புக்கை திருடி அதை கொலைகாரங்கிட்ட கொடுத்துருக்கணும். நான் ஆயாவோட வீட்டுக்கு போனப்போ ஆக்சிடென்ட் ஆன பொண்ணுக்காக யாரோ ஒருத்தவங்க டெய்லியும் பூவெல்லாம் அனுப்புறாங்க போல. அது யாருன்றதையும் கண்டுபிடிங்க, கில்லரோட 3வது விக்டிம் யாரா இருப்பாங்கன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்கன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும் போதே ஆக்சிடென்ட் கேஸ்ல தீர்ப்பு யாரு கொடுத்ததுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அவர் ஒரு ஜட்ஜி, ஆனா அவர் கேன்சர்னால இறந்துட்டாரு. அந்த ஜட்ஜுக்கு அசிஸ்டன்ட் ஒருத்தவன் இருந்திருக்காங்க. இங்க ஸ்டேஷன்ல அவன் பேரை சொல்றதுக்குள்ளேயே அவன் இப்ப லா ஃபீல்ட்ல ஒரு பெரிய ஆளா இருக்கான். வேலையை முடிச்சுட்டு அவன் கிளம்பும் போது கார் பார்க்கிங்லேயே வச்சு அவனை கொலை பண்ண கில்லர் அங்கேயே அவனை தூக்குல மாட்டி விட்டு போயிடுறான். அப்புறம் ஹீரோயினும் அவ டீமும் கிரைம் சீனுக்கு வரும்போது இந்த கொலையிலையும் எப்பவும் போல கில்லர் க்ளூ வச்சுட்டு போயிருக்காங்க. அதுல ஒரு ரைட்டர் அவங்க பண்ண பாவத்துக்காக பயத்தாலேயே கதறி சாக போறாங்கன்ற மாதிரி இருக்கு. கதையில ரைட்டர்னா அது அந்த பொண்ணு தானே. ஆஹா, அப்ப அவன் என்னதான் சொல்றானா, நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணதில்லையே, எதுக்காக அவன் என்கிட்ட வரான்னு ரைட்டர் பதறா. எதுவா இருந்தாலும் ஆயா பொண்ணோட ஆக்சிடென்ட்டுக்கு யார் காரணமோ கில்லர் அவங்கள தான் கொல்றான். 3வதா செத்தான்ல இப்போ ஒருத்தவன், இவன் ஒரு ஜட்ஜுக்கு அசிஸ்டண்டா இருந்திருக்கான். அவர் தான் ஆயா பொண்ணோட ஆக்சிடென்ட் கேஸ்ல தீர்ப்பும் கொடுத்திருக்காரு. சோ அசிஸ்டண்டா இருக்க இவன் யாரோ பண்ண தப்ப மறைக்க ஹெல்ப் பண்ணிருக்கலாம்ல. சோ நடந்த தப்புக்கு இவனும் உடனே கில்லர் இவன் கதையை முடிச்சிட்டானா. ஆயா பொண்ணோட ஆக்சிடென்ட் ரிப்போர்ட்டை பாக்குறப்போ ஆக்சிடென்ட் பண்ணது ஒரு ரெட் கலர் காரு, ஜெர்மன் மாடலு. மிச்சபடி அது யாரோட காரை யாரு ஓடிட்டு வந்தாலாம் தெரியல. இப்போதைக்கு சந்தேகம் டாக்டர் மேலதாங்க. மேபி 7 வருஷத்துக்கு முன்னால ஆயாவோட பொண்ணுக்கும் இவனுக்கும் நடுவுல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கணும். அதனால அந்த பொண்ணு பிரெக்னென்ட் ஆயிருக்கா. ஆக்சிடென்ட் நடந்து குழந்தை போயிடுச்சு தானே. சோ தான் குழந்தையோட சாவுக்கு சில பேர் காரணமாயிட்டாங்கன்னு அவன் தான் இந்த கொலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு ஹீரோயின் நினைக்கிறா. இதுக்கேத்த மாதிரி டாக்டர் போலீஸோட கண்காணிப்புலயே இருந்தான். நேத்து 3rd விக்டிமோட கொலை நடந்துச்சு பாருங்க. கொலை நடக்கிறதுக்கு முன்னால எங்கேயோ மறைஞ்சு போயிட்டாங்க. இதெல்லாம் ஹீரோயின் சொல்றா. பதிலுக்கு ரைட்டர், சரிங்க நீங்க சொல்ற மாதிரி அந்த பொண்ணுக்காகவே கில்லர் கொல்றதா இருக்கட்டும், பட் இது வரைக்கும் நான் அந்த பொண்ணை பார்த்ததே இல்லையே. எனக்கும் அந்த பொண்ணுக்கும் சம்பந்தமே இல்லைன்றப்போ கில்லர் எதுக்காகங்க என்ன இதுக்குள்ள இழுக்கணும் அப்படின்னு புலம்பி தள்ளுறா. எனக்கும் தெரியலம்மா, நம்ம அப்பா சாகறதுக்கு முன்னால ஏதோ ஒரு லெட்டர் எழுதி வச்சாராமே, அது கிடைச்சா உன் கேள்விக்கு பதில் தெரிஞ்சாலும் தெரியலாம் அப்படின்னு இவளை கிளப்பி விட, இவளும் தம்பிக்காரங்கிட்ட போயிட்டு அந்த லெட்டரை பத்தி கேக்குறா. கல்லூலி மங்க கடைசி வரைக்கும் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லியே சாதிச்சிடுறாங்க. இது நடந்துட்டு இருக்கும் போதே காணாம போயிருந்தால டாக்டர், அவன் கிடைச்சிட்டான். ஸ்டேஷன்ல தூக்கி உட்கார வச்சு, சொல்லுங்க ஜி, 7 வருஷத்துக்கு முன்னால ஆயா பொண்ணுக்கும் உங்களுக்கும் பழக்க வழக்கம் இருந்திருக்கு தானே, உங்களால அவ பிரெக்னென்ட் ஆயிட்டா தானே, அவளை ஆக்சிடென்ட் பண்ணி உங்க குழந்தைய 4 பேர் கொன்னுட்டாங்கன்ற கோவத்துல நீங்க தானே 3 பேரை கொலை பண்ணிட்டு 4வது ஆளை கொலை பண்ண வெயிட்டிங்ல இருக்கீங்க. ஆக்சிடென்ட் பண்ணது யார் யாருன்னு கண்டுபிடிக்க உங்களுக்கு 7 வருஷம் ஆயிடுச்சு. சோ இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி இப்போ உங்க பழியே தீர்த்துக்கிறீங்க அப்படிதானே, சொல்லுங்கன்னு ஹீரோயின் கேட்டா, இங்க பாருமா, எனக்கும் அவளுக்கும் பழக்க வழக்கம் இருந்ததெல்லாம் உண்மைதான், பட் அவ குழந்தைக்கு அப்பா நான் இல்லம்மா. அவ எனக்கே தெரியாம வேற யாரு கூடவோ இல்லீகல் அஃபேர்ல இருந்தா. அவன் தான் அந்த குழந்தையோட அப்பாவோ என்னவோ. என்ன கூப்பிட்டு இதெல்லாம் கேட்டா எப்படி? நேத்து நான் காணாம போனேன்னா ஆயா பொண்ணோட ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் நீதானா? கேஸ்ல குற்றவாளிகளை காப்பாத்த நீ ஹெல்ப் பண்ணியா? அதை கேட்க நான் 3rd விக்டிமா பார்க்க போனேன். ஆனா அவன் நேரத்தை பாரு, ஏன் கண்ணில் மாட்டாம கில்லர் கண்ணில் மாட்டி நரகத்துக்கு போயிட்டான். என்ன இருந்தாலும் ஆயாவோட பொண்ணு எனக்கு வேண்டப்பட்ட பொண்ணு இல்ல, அதான் அவளை யாரும் ஆக்சிடென்ட் பண்ணிருப்பான்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல 3rd விக்டிமா பார்க்க போனேன். இதை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாதுன்னு இவன் புடிச்ச புடியில இருக்க. அந்த பக்கம் வீட்டுல இருந்த ரைட்டரோ தம்பிக்காரனை கூப்பிட்டு, ஏண்டா தம்பி, உனக்கு ஞாபகம் இருக்கு 7 வருஷத்துக்கு முன்னால நம்ம அம்மா எனக்காக ஒரு ஜெர்மன் மாடல் ரெட் கலர் காரை
காரை கிஃப்டா கொடுத்தாங்க. ஒரு நாள் யாரோ அந்த காரை ஆக்சிடென்ட் பண்ணி காரை டேமேஜ் பண்ணி வீட்டுல கொண்டு வந்து நிறுத்தினாங்க. கரெக்டா பாரு, கார் டேமேஜ் ஆன நாளும் ஆயா பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் நடந்த நாளும் ஒரே டேட்டா இருக்கு. இத பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு தம்பிக்காரங்கிட்ட கேக்குறா. என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும், அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு அவன் கழண்டுக்க பாக்குறான். டேய், சைக்ளோன்ல கிடைக்காத சைவ உளுந்து உன் அக்கா நானு, என்கிட்டயும் ஆக்டிங்க போடாத. அந்த காரை உன்னை தவிர வேற யாரும் எடுத்துட்டு போக வாய்ப்பே இல்ல. நீ தானே நீ காரை எடுத்துட்டு போன, ஒழுங்கா என்னாச்சுன்னு சொல்லிடு, இல்லனா நான் பத்திர காலி ஆயிடுவேன்னு ரைட்டர் மிரட்டல அவன் ஒரு ட்விஸ்ட போட்டு உடைக்கிறான். இவனுங்க 4 பேர் தாங்க. இதுக்கு முன்னால செத்த 3 பேரு தம்பிக்காரன். அதுல தம்பிக்காரன் தான் காரையே ஓட்டியிருக்கான். இவனுங்க 4 பேர் தான் அன்னைக்கு நைட்டு செம்ம போதையில காரை ஓட்டிட்டு போயிட்டு ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்த ஆயா பொண்ண அடிச்சு தூக்கி ஆக்சிடென்ட் பண்ணிருக்கானுங்க. அப்பெல்லாம் அந்த பொண்ணு உயிரோட தாங்க இருக்கா. அப்பவே அவளை ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருந்தா அவளையும் அவ குழந்தையையும் நிச்சயமா காப்பாத்திருக்கலாம். பட் தம்பிக்காரன் சும்மா இருந்தானா, அங்க இருந்தே ஆன்டிக்கு போனை போட்ட விஷயத்த சொன்னதும் அது எல்லாத்தையும் அழகா மாத்தி விட்டுருச்சு. கண்ணுங்களா, நீங்க எல்லாரும் ஒரு டிபார்ட்மெண்ட் படிக்கிறீங்க. நாளைக்கு உங்களுக்கு பிரைட்டான ஃபியூச்சர் இருக்கு. ஆக்சிடென்ட் மேட்டர் வெளியே தெரிஞ்சது, காலம் முழுக்க கம்பி என்ன வேண்டியதுதான். சோ நீங்க என்ன பண்றீங்க, அந்த பொண்ணை அப்படியே விட்டு கிளம்பி வந்துருங்க, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன்னு அது சொல்ல போய் தாங்க இவனுங்க பொண்ணை அனாதையா விட்டுட்டு கார் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டானுங்க. அட படுபாவி, நீதான் அதை பண்ணியாடா. இப்போ பாடுறா டேய், நீ எடுத்துட்டு போனது ஏன் காரு, அதனால நான் தான் காரை ஓட்டினேன்னு நினைச்சுக்கிட்டு கில்லர் என்ன பிடிக்க பாக்குறான்டா. இருடா, இப்பவே ஹீரோயினுக்கு போன் பண்ணி இதை சொல்றேன் அப்படின்னு ரைட்டர் போனை போட போகும்போது கிடுகிடுன்னு உள்ள வந்த ஆண்டி, இப்போ என்ன தம்பி தானே, தப்பு நடந்து 7 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ உண்மையை சொல்லி என்ன ஆக போகுது, கில்லரால உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். அதை நீ கொஞ்ச நாள் இந்த ரூமுக்குள்ளேயே கடை, கில்லரை பிடிச்சதுக்கு அப்புறம் நானே வந்து கதவை திறந்து விடுறேன், அப்புறம் நீ நிம்மதியே வெளியூருக்கு போலாம் அப்படின்னு ஆண்டி ரைட்டரை இந்த ரூமுக்குள்ளேயே போட்டு மூட்டு தம்பிக்காரனோட கிளம்ப. இன்னொரு பக்கம் ஸ்டேஷன்ல பிடிச்சி வச்சிருக்காங்கல்ல டாக்டரை, அவனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவன் குண்டு போட்டாலும் சுடாத வெத்து துப்பாக்கியாங்க. அவன் கிளியெல்லாம் கீமூலே செத்து போயிட்டு இருக்கு. அதாவது அவனுக்கு குழந்தை பெத்துக்கிற பாக்கியமே இல்லையா. அப்படி இருக்கும்போது 7 வருஷத்துக்கு முன்னால ஆக்சிடென்ட் ஆன ஆயா பொண்ணோட கர்ப்பத்துக்கு இவன் எப்படிங்க காரணமா இருப்பான். சோ இவனை ரிலீஸ் பண்ண அந்த பக்கம் ரூமுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்கல்ல ரைட்டர், இங்க இருந்து வெளியே போறதுக்கு இந்த ரூம்ல ஒரு சீக்ரெட்டான வழி இருக்கு. அது வழியா தப்பிச்சு வெளியே போனவ சூப்பர்வைசர்னு ஒருத்தவன் இந்த பொண்ணு மேல உருகிட்டு இருக்கான்ல, இவளை தப்பிக்க வைக்க ஹெல்ப்புக்காக அவனை வர வச்சிடுறா. அவன் கார்லயே ஏறி ரைட்டர் தப்பிக்கிறாளா. ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனா பாருங்க டாக்டர், அவன் இங்க வந்து இந்த காரை தாங்க ஃபாலோ பண்ணிட்டு போறான். ஒரு வழியா சூப்பர்வைசர் ரைட்டரை அவன் வீட்டை கூட்டிட்டு போனதும் இந்த பொண்ணு இவ கஷ்டத்தெல்லாம் சொல்லி அழுவுறா. உனக்கு தெரியுமா, என் தம்பி பண்ண தப்புக்கு கில்லர்னு ஒருத்தவன் என்ன துரத்திட்டு இருக்கான்டா, என்ன பண்றதுனே தெரியலன்னு புலம்புறப்போ கில்லர் யாருன்ற ட்விஸ்டே இங்கதான் ரிவீல் ஆகுது. சூப்பர்வைசர் தாங்க அந்த கில்லர். பேசிட்டு இருக்க ரைட்டரோட வாயில துணியை போட்டு அமுக்கி அவளை மயக்கமாகறான். அந்த பொண்ணு சொன்னால என் தம்பி தான் அது காரணம்னு, சொல்லியுமே சூப்பர்வைசர் நம்பல. என்கிட்டயே போய் சொல்றியா அப்படின்னு அந்த பொண்ணை பிடிக்க பின்னாலே ஃபாலோ பண்ணிட்டு வந்தா பாருங்க டாக்டர். அவனும் சந்தேகப்பட்டு வீட்டுக்குள்ள வந்துடுறான். பயபுள்ள சூப்பர்வைசர் கையில ஒரு கத்தியோட ரெடியா இருக்கான். இங்க சீனை கட் பண்ணா ஹீரோயினோட ஆபீஸ்க்கு கில்லர் கிட்ட இருந்து ஒரு பார்சல் போது திறந்தா உள்ள ரைட்டரோட முடியும் கூடவே ஒரு நோட்டும் இருக்குங்க. பாவம் பண்ணவங்களாம் பரிதாபமா போயிட்டாங்கன்னு எழுதப்பட்ட நோட்டு தான் அது. கூடவே ரைட்டரோட முடியையும் அமைச்சிருக்கான்னா, தங்கச்சியே என்னமோ ஒன்னு பண்ணிட்டான்டா, அவ வேற இப்ப எங்க இருக்கான்னு தெரியலையே. சரி டீம்மேட், நீ எதுக்கும் டாக்டரோட வீட்டுக்கு போய் பாரு, இப்பெல்லாம் என் தங்கச்சி சூப்பர்வைசரோட தானே ஒன்னா சுத்திட்டு இருக்கா, நான் அவன் வீட்டுக்கு போய் பாக்குறேன்னு ஹீரோயின் டீம்மேட் அனுப்புறா. டாக்டரை அவன் வீட்டு வாசல்ல இருக்க குப்பை தொட்டிலேயே கில்லர் குத்துயிரும் குளோயிருமா போட்டு வச்சிருக்கான். இவனை ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்க அந்த பக்கம் சூப்பர்வைசரோட வீட்டுக்கு போனால ஹீரோயின், அவன் தானே கில்லர். அவன் ஹீரோயினை பார்த்ததும் உடம்பு சரியில்லைன்ற மாதிரி ஒரு ஆக்டிங்க போடுறான். நானே 2 நாளா வீட்டுல படுத்த படுக்கையா இருக்கேன், நேத்து உன் தங்கச்சி எனக்கு கால் பண்ணா, நான் உடம்பு சரியில்லைன்னதும் அப்புறமா பார்க்கலான்னு வச்சிட்டா, எனக்கு வேற எதுவும் தெரியாதுன்னு இவன் சொல்லும் போது ஹீரோயினுக்கு ஒரு போன் கால் வருது. போன் பேசிட்டு இருந்தவ இந்த வீட்டுல மண்ணு கரை படிஞ்ச ஒரு பூட் இருக்கிறத பாக்குறாங்க. அதை வச்சு என்னன்னு சந்தேகப்படுறது. அதோட வந்துச்சுல போன் காலு. ஆன்டி ரைட்டரை ஒரு ரூமுக்குள்ள தானே அடிச்சு வச்சிருந்தது. ரூம்ல அவளை காணோன்னு வந்த கம்ப்ளைண்ட் தான். சோ அதை பார்க்க போனவ ரகசிய வழியில அவ வெளியே போயிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு தம்பிக்காரங்கிட்ட வந்துடுறா. இங்க பாடுறா தம்பி, உனக்கு 1 நிமிஷம் டைம், என்ன உண்மை நடந்துச்சோ ஒன்னியா சொல்லிட்டனா உனக்கு நல்லது, இல்லனா உன்னால அவ உயிர் தான் போகும், சொல்றியா இல்லையான்னு கேட்டா எல்லாருக்கும் முன்னால ஆன்டி வந்துடுதுங்க, அதெல்லாம் என் பையனுக்கு ஒன்றும் தெரியாது, நீ அதெல்லாம் கேட்கறேன்னு கத்த தம்பிக்காரனே பொறுமை இழந்துடுறான். வாயி வாயி வாயி, இந்த வாயை வச்சு தாண்டி இவ்வளோ நாள் என்ன குற்றவாளியாவே ஆக்கிட்ட, இனிமேலும் என்னால பொறுக்க முடியாது அப்படின்னு தான் பண்ண தப்ப ஒத்துக்கிட்டவன் இவங்க அப்பா சாகிறதுக்கு முன்னால ஏதோ ஒரு லெட்டர் எழுதி வச்சிருந்தாரே, அதை ஆன்டி இன்னும் ஒரு போட்டோ ஃப்ரேம்ல பத்திரமா தான் வச்சிருக்கு. அதையும் எடுத்துட்டு வந்து ஹீரோயின்ட்ட கொடுக்குறான். தம்பிக்காரன் ஆயாவோட பொண்ணை ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க அப்பாவே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு தான் சொல்லியிருக்காரு. ஆனா ஆன்டி அந்த ஆளையும் போட்டு பாடா படுத்தி அவர் ஹாஸ்பிட்டல் பில்லெல்லாம் கட்ட வச்சு உண்மையை மறைக்க சொல்லியிருக்கா. இதை அவரால் ஏத்துக்க முடியல. இந்த மாதிரி ஒரு குடும்பம், அதுவும் இப்படிப்பட்ட ஒரு பொண்டாட்டியோட வாழறதுக்கு பதில் சாவறதே மேலுன்னு எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. சோ தப்பு பண்ண தம்பிக்காரன் அவனுக்கு
குழந்தையா இருந்த ஆன்ட்டி 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இன்னமும் கில்லரை கடத்தின ரைட்டர் எங்க வச்சிருக்கான்னு தெரியலையே. அவ ஆல்ரெடி சூப்பர்வைசர்ட்ட சொன்னால, காத்து போகாத சின்ன இடத்துக்குள்ள போனா எனக்கு பயமாயிடும், மூச்சு விட முடியாதுன்னு. அந்த பாயிண்ட அப்படியே அவன் கேட்ச் பண்ணி ஸ்கிரிப்ட் புக்கு எந்த கல்லறையில இருந்து கிடைச்சதோ அங்கதான் அவளை அடைச்சு வச்சிருக்கான். உள்ள மூச்சு விட முடியாம அவ திணறிட்டு இருக்க. இந்த பக்கம் ஆயாவோட வீட்டுக்கு வந்த ஹீரோயின், ஏங்க நான் உங்க காலில் கூட விழறேங்க, உங்க பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் நடந்தது தப்பு தான், பட் ஆக்சுவலா அன்னைக்கு நைட்டு கார் ஓட்டிட்டு போனது என் தம்பிங்க, நான் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டேன், அவனுக்கு என்ன தண்டனை கிடைக்கணுமோ அது கண்டிப்பா கிடைக்கும், பட் எந்த தப்பும் பண்ணாத என் தங்கச்சி தான் அன்னைக்கு காரை ஓட்டினான்னு நினைச்சு கில்லர் அவளை பிடிச்சி வச்சிருக்காங்க, இப்போ வாச்சு அது யாருன்னு சொல்லுங்க, என் தங்கச்சியை நான் காப்பாத்தணுங்க அப்படின்னு ஹீரோயின் கெஞ்சினதும் ஆயாவே மனசு இறங்கி இதான் அந்த ஆளுன்னு சூப்பர்வைசரோட போட்டோ எடுத்து காட்ட, ஐயகோ அந்த 30 வயசு முனிஸ்காந்தா கில்லர் இது தெரியாம போச்சு, நம்ம அவன் வீட்டுக்கு போகும்போது அங்க மண்ணு கரை படிஞ்ச பூட்டு இருந்துச்சுல்ல, கல்லறை எந்த பில்டிங்ல இருந்துச்சோ அங்கதானே இதே மாதிரி மண்ணை நம்ம பார்த்தோம், தங்கச்சி அங்கதாண்டா இருக்கான்னு கரெக்டா கெஸ் பண்ணி அவ மூச்சு முட்டி சாவறதுக்கு முன்னால சமாதியை ஓபன் பண்ணி ஹீரோயின் ரைட்டரை காப்பாத்திடுறா. கில்லரும் அங்கேயே தான் இருக்கான், மேல ஹைட்டான ஒரு இடத்துல. தப்பு பண்ணவங்கள நீங்களும் ஒன்றும் பண்ண மாட்டீங்க, நான் பண்ணணும்னு நினைச்சாலும் விட மாட்டீங்கல்ல, என்ன மாதிரி ஆளுங்கள்ட்ட மட்டும் உங்க சட்டம் கரெக்டா வேலை செய்யும், அப்படிப்பட்ட சட்டத்துக்கிட்ட மாட்டி தண்டனை அனுபவிக்கணும்ன்ற அவசியமே எனக்கு இல்ல, ஏன் முடிவை நானே தேடிக்கிறேன்னு நின்றுட்டு இருந்த ஹைட்டான இடத்துல இருந்து கீழே விழுந்து ஹால் அங்கேயே அவுட்டு. சோ பிரச்சனை எல்லாம் ஆஞ்சு ஓஞ்சதும் தம்பிக்காரன் ஆன்ட்டி அவங்களுக்கு தண்டனை கன்ஃபார்ம். கத்தி குத்து வாங்கி சீரியஸா இருந்தால டாக்டர், அவனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, கண்ணை முடிச்சிட்டான். கடைசியாங்க சின்ன வயசுல இருந்து எலியும் புனியமா அடிச்சிட்டு இருந்த அக்காவும் தங்கச்சியும் இயற்கையை ரசிச்சுக்கிட்டே ஜாலியா பேசி ஒரு நடைய போட்டுட்டு இருக்கும்போது படத்தோட கதை முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.